வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நண்டு கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நண்டை சுத்தம் பண்ணலாம். பாருங்கள், அந்த நண்டோட வயிற்று பகுதியில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை நம்ம கை வச்சே ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இதில் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும், அது எல்லாமே எடுத்துடலாம். இது எல்லாமே அதோட வேஸ்ட்டு தான். பாருங்கள், இதை தண்ணியில் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா அது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியில் வச்சு இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இனி நாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிற்கிற அந்த கால் பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இதையும் வெட்டிடலாம். பாருங்கள், மறுபடியும் ஒரு நண்டு சுத்தம் பண்ணலாம். பாருங்கள், இந்த பகுதியை இந்த மாதிரி கை வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நம்ம விரலை இந்த தோட்டு பகுதியில் வச்சு இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். அந்த தோடு அப்படி கலந்து வந்துடும். இப்போ இதில் இருக்கிற மேல் பகுதியில் இருக்க அந்த வேஸ்டெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ரெண்டு சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அந்த நடுப்பகுதியில் இருக்கிறது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஒழுங்காக வராது. அதனால் அதை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இனி இந்த கால் பகுதியில் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சைடில் நிற்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். மறுபடியும் ஒரு நண்டு சுத்தம் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஈஸியாகவே வந்துடும். நீ நாம் இந்த மாதிரி நகத்தை வச்சு ரெண்டு பக்கமாக பிடிச்சி இதை அப்படி பிரித்து எடுத்துட்டோன்னா அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த தோடு அப்படியே கலந்து வந்துருச்சு. இந்த சைடில் இருக்கிற வேஸ்ட்டை எடுத்துடணும். நம்ம வெட்டி எடுக்கிறதுனா இந்த சைடில் இருக்கிற அந்த கால் பகுதியை தான் கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். மற்றபடி நம்ம கை வச்சே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, இந்த காலை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், நண்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. இனி நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். 4 பல்லாரி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பூண்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் நல்ல மிளகு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, ஜீரகம் இது மூணையும் சேர்த்துட்டு இதை
மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக கலர் வந்திருக்கு. இனி நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இனி நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா திரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருக்கு. மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை சின்னதாக சேர்த்தா போதும், ஒரு 4 கிராம்பு, அப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு, பல்லாரி எவ்வளவையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பல்லாரி சீக்கிரமாகவே வெந்துடும். இதை கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க. இனி நம்ம பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துடலாம். உள்ளி இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இனி நம்ம தக்காளி உள்ள சேர்த்துடலாம். தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இனி நாம் இதில் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா நம்ம திரிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா கொதிக்குது. நீ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இனி கருவேப்பிலை உள்ள சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இனி நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை உள்ளே சேர்த்துடலாம். இது இந்த மசாலா எல்லா நண்டுலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வேகுது. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ 15 நிமிஷம் வேக வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதை விட நல்ல வாசனை வருது இதிலேருந்து. பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாத்துலேயுமே. அவ்வளோதான், நம்மளுடைய நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. இது சின்ன நண்டுங்கிறதுனால நான் முழுசாகவே இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய நண்டு வாங்கினீங்கன்னா இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய நண்டாக இருந்தால் உங்களுக்கு இது கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய நண்டு கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாலா வறுத்து உள்ளே சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டு சத்தும் கூட. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.